ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் vlog பார்க்க போகிறேன்னா ஒரு குக்கிங் vlog தான். இப்போ நான் ஒரு சிம்பிள் பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன் பாட் சாம்பார் ரைஸ் பண்ணி பார்த்துருப்பீங்களா, அதோட கண்டினியூஷன் தான். அதுக்கு சைட் டிஷ்ஷாக செஞ்சது தான். சரி, ரொம்ப லாங்காக போகக்கூடாது அப்படின்ட்டு கிளிப்பிங்ஸ் தனித்தனியாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு, எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு கடுகு அண்ட் ஜீரகம் போட்டு நல்லா என்ன சொல்கிறது, ஹீட் பண்ணி அதை வெடியிட வைக்கணும். அடுத்து ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு பெரிய சைஸ் ஆனியன், அப்படி இல்லைன்னா மீடியம் சைஸில் ஒரு 2 ஆனியன் வச்சுக்கலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். எப்பயுமே நான் சால்ட் ஆட் பண்ணுவேன். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி தான் வதக்குவேன், அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறையா பேர் எல்லாமே முடிச்சுட்டு இந்த வதக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சால்ட் போடுவாங்க. பட் நான் எப்பயுமே எல்லா டிஷ்ஷுக்குமே வெங்காயம் போட்ட உடனே சால்ட் ஆட் பண்ணிடுவேன். கம்மியாக ஆட் பண்ணலாம், அதுக்கப்புறமா வேணும்னா ஆட் ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன். அதுக்கடுத்து நம்ம பொட்டேட்டோ போடுறதுனால கன்ஃபார்மாக பெருங்காயத்தூள் போடணும்ல. ஸோ நான் எல்ஜி பெருங்காயம் போட்டு அதில் கொஞ்சம் நிறையாவே போடுவேன். நான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே கொஞ்சம் நிறையாவே நான் ஆட் பண்ணுவேன், அதோட ரேஷியோ. அடுத்து சோக் பண்ணி வச்சு கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 பொட்டேட்டோஸ் சோக் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்ததை இதை ஆட் பண்ணிக்கிறேன். மற்றபடி நான் எதுவுமே போடல இதில். லைக் எப்பயுமே நான் இதில் கருவேப்பிலையும் போடுவேன். பட் இந்த டைம் வெறும் இதை மட்டும் போட்டுட்டு சாட்டே அதே மாதிரி ப்ளெயினாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஃப்ரை டைப்பில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பொட்டேட்டோ மட்டும் போட்டுட்டு இதை நல்லா சாட்டே பண்ணிப்பேன். சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஸ்பைசஸே ஆட் பண்ணுவேன். இந்த வீடியோவும் ஆக்சுவலி எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. இதுக்கு முன்னாடியும் ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை தான் பார்ப்பீங்க, ஷாப்பிங் vlog. அதுக்கப்புறமா தான் இதை பார்ப்பீங்க. எல்லாமே லேட் ஆகுது ஆக்சுவலி எனக்கு எடிட் பண்ணும்போது, வேறு வழி இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டிவாக இருக்கணும்ல, அதனால் உங்களுக்கு நான் மறக்காமல் கொஞ்சம் டிலே பண்ணாலும் போஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ ஸ்பைசஸ் போட்டுடலாம். இப்போ மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து எல்லா ஸ்பைசஸும் ஆக்சுவலி இது மிக்ஸ் பண்ணுவேன். இப்போ சில்லி பவுடர் நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் 1/4 ஸ்பூனுக்கு மேலே நான் போட்டிருக்கேன். இது எல்லாமே டேபிள் ஸ்பூன் கணக்கு தான். நான் டீஸ்பூனில் போட மாட்டேன். எப்பயுமே டேபிள் ஸ்பூன் அளவு அந்த மெஷர்மெண்ட்டில் தான் போடுவேன். அடுத்து கரம் மசாலா. இது நம்மளுக்கு கண் அளவு தானே, அதனால் அப்படியே நான் அந்த பிளேட் லிட் இருக்குல்ல, அந்த பாக்ஸோட லிட்லேயே ஆட் பண்ணிட்டேன். இன்றைக்கி புதுசாக நான் வேறு ஸ்பைஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேகி மசாலா இதில் ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணியிருக்கோம். இது ஒரு நல்ல ரெட் கலர் கொடுக்கும் இல்லையா, அதனால் மேகிலே மேஜிக் மசாலான்னு நினைக்கிறேன் அதோட பேர். அதை இந்த டைம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணேன். ஏன்னா அதில் நிறைய மெயின் அந்த பொரியலுக்கெல்லாம் போடுற மாதிரி தானே இருந்தது, அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டுட்டேன். அடுத்து அதை நல்லா சாட்டே பண்ணோன்னே அது கலர் பாருங்கள் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்து கீழே அது அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு அது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விட்டாச்சு. அப்போ என்ன ஆகும்னா அந்த பீசஸ்லேயே உங்களுக்கு நல்லா பாயில் ஆகி ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், லிட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பாய்.